தயவு பதிவு 143 அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம். உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகவல் வரிகள் 1441 1442. என் பெருநலமே என் பெருங்குளமே, என் பெருநலமே என் பெருங்குலமே, என் பெருவலமே என் பெரும் புலமே, என் பெருவலமே என் பெரும் புலமே. உரை விளக்கம். பெருநலம் என்பது பெரும் சுகானுபவ நிலையாம். இதன் ஒரு மிக சிற்றணு பிரமாணம் உலகில் நலவாழ்வாக விளங்குவது. இந்த சிறு நல நிலையிலிருந்து பெருநிலைக்கு ஏறவே தயா நன்முயற்சி மேற்கொள்ளுகின்றோம். உலகில் எல்லோரும் தான் நலம் விரும்புகின்றனர். ஆனால் எது உண்மையான நலம் என்று அறியாமலும் அதனை அறிந்து கொள்ள முயலாமலும் தேகபோக புலன் அவாவை நிறைவேற்றி கொள்ளும் முறையில் எதையோ நலன் என கருதி அடைய பெருமுயற்சி செய்தும் அடைந்தும் கூட முடிவில் ஏமாற்றமும் வெறுப்பும் அடைந்து துன்பத்திலே அழிகின்றனர். உண்மை நலம் சுத்த தயவினால்தான் வரும் என்பதும், அதற்காக விருப்பும் வெறுப்பும் இல்லா தயாநெறி பற்றி சூழ்நரை அன்பாலே வாழ்வித்தலே யாவருக்கும் உண்மை நலம் பயக்கும் என்பதை நம் வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கத்தால் அறிகின்றோம். உலகமெல்லாம் இதனை அறிந்து ஏற்று இன்புற வேண்டும். இது முக்கியமான பாரா. மீண்டும் ஒரு முறை கவனிப்போம். பெருநலம் என்பது பெரும் சுகானுபவ நிலையாம். இதன் ஒரு மிக சிற்றணு பிரமாணம் உலகிலே நலவாழ்வாக விளங்குவது. இந்த சிறு நல நிலையிலிருந்து கொண்டு பெருநிலைக்கு ஏறவே தயா நன்முயற்சி மேற்கொள்ளுகின்றோம். உலகில் எல்லோரும் தான் நலம் விரும்புகின்றனர். ஆனால் எது உண்மையான நலம் என்று அறியாமலும் அதனை அறிந்து கொள்ள முயலாமலும் தேகபோக புலன் அவாவை நிறைவேற்றி கொள்ளும் முறையில் எதையோ நலன் என கருதி அதை அடைய பெருமுயற்சி செய்தும் அடைந்தும் கூட முடிவில் ஏமாற்றமும் வெறுப்பும் அடைந்து துன்பத்திலே அழிகின்றனர். உண்மை நலம் சுத்த தயவினால்தான் வரும் என்பதும், அதற்காக விருப்பும் வெறுப்பும் இல்லா தயாநெறி பற்றி சூழ்நரை அன்பாலே வாழ்வித்தலே யாவருக்கும் உண்மை நலம் பயக்கும் என்பதை நம் வள்ளல் கண்ட சுத்த சன்மார்க்கத்தால் அறிகின்றோம். உலகமெல்லாம் இதனை அறிந்து ஏற்று இன்புற வேண்டும். நம் பெருமான் இங்கு எதை குலம் என குறிக்கின்றார்? என் பெரும் குலமே என்கின்றார். எதை குறிக்கின்றார் என்பதை பார்ப்போம். குலம் என்பது உயர் பிறவி மக்கள் இனமாம். அன்றியும் ஆன்மக் கடவுள் உண்மை குளவி இருக்கின்ற ஆலயமும் கூட குலம் எனப்படும். உண்மையான நித்தியமான ஆண்டவர் விளங்கும் நித்தியமான ஆலயம் இந்த நம் ஆன்மாலயமாம் குலமே ஆகும். இவ்வுண்மையை அறிந்து கொண்டால் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்றதன் உண்மை நன்கு விளங்கும்.
இவர் கண்ட ஒன்றான பெரும் குளம்தான் இன்று வடலூர் சத்திய ஞானசபை என அருட்பெரும் ஜோதியோடு விளங்குகின்றதாம். ஒன்றான மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் நல்வாழ்வு தர வந்துள்ளது இந்த குளம். ஒவ்வொருவரும் தன் அக அம்பலமாகிய ஒவ்வொருவரும் தன் அக அம்பலமாகிய குளத்தில் அருட்பெரும் ஜோதியாக தெய்வத்தையே தனது உண்மை குலதெய்வமென கொண்டு வாழ்ந்து உலகம் இன்பில் தழைத்தோங்கச் செய்தல் வேண்டும். அடுத்து வளமும் புலமும் குறிக்கப்படுகின்றன. வளம் என்பது ஆற்றல், வெற்றி என்ற பொருள் கொண்டது. புலம் என்பது அறிவும் அது விளங்கும் இடமுமாகும். வளம், இடம் என்ற இரண்டினை கடவுளான்மா விளங்கும் நிலையமாக கொள்ளக்கூடும். கடவுள் அருட்பெரும் சக்தியாக விளங்குவதை நாம் அறிவோம். அப்படி வெளிப்பட்டு விளங்குகின்ற இடம் நம் ஆன்மா ஆலயமே என்பதையும் அறிவோம். எனவே நம் ஆன்மா இடமாகவும் அதில் விளங்குகின்ற அருட்பேராற்றலை சுட்ட வளம் என்றதையும் கொள்ளலாம். ஆகவே வளம் என்பது நம் அருட்பெரும் ஜோதி சக்தியே என அறியலாகும். இது நமக்கு இறை இன்ப வெற்றி வாழ்வை கொடுப்பதாம். மேல் புலம் என்பதும் நம் அருள் ஒளியை குறிப்பதாகவே கண்டுகொண்டு வாழ்வோமாக. அடுத்ததாக அகவல் அடிகள் 1443 1444. என் பெருவரமே என் பெரும் தரமே என் பெரு நெறியே என் பெருநிலையே என் பெருவரமே என் பெரும் தரமே என் பெரு நெறியே என் பெருநிலையே. உரை விளக்கம். நமது வாழ்க்கை நலனுக்கு நம் பதியிடம் வேண்டி பெறத்தக்க வரம் அல்லது பேறு அவர்தம் திருவருளே ஆகும். இதுவே பெரு வரமாக போற்றிக் கொள்ளப்படுகின்றது. ஒருவன் தவம் செய்து தான் விரும்பியதை வரமாக பெறுகின்றான். பெற்ற அதனால் தான் கருதிய நன்மை கிடைக்காமல் போகக்கூடும். அல்லது அந்த வரமே அறமாகி தன் வேண்டுதலும் திரிவாகிய தீய பலனை விளைவித்தலும் கூடும். இதனால் நாம் விருப்பு வெறுப்பு காரணமாக எதையேனும் மிக வேண்டி தவமுயற்சி செய்து பெற்றும் அதனால் வருவது நன்மையா தீமையா என்பது தெரியாதிருக்கின்றதாலே அப்படி எதனையும் வேண்டாது திருவருளை பெற்று ஒய்வதே சால சிறந்ததாகும். அந்த திருவருளையே வரமாக பெறின் அதனால் நமது உண்மை தேவை நிறைவேற்றி வைக்கப் பெறுவது நிச்சயம். அதில் ஐயமில்லை. ஆகையால் அச்சமும் இல்லையாம். ஆகவே நம் வள்ளல் வேண்டி பெற்றுள்ளது நிறை அருளாகிய பெரு வரமே ஆகும். அடுத்து என் பெரும் தரமே என்று போற்றுகின்றார். தரம் என்றால் தன்மை, உயர்நிலை ஆகும். அருளாகிய தன்மையே, அருளாகிய கடவுள் தன்மையே நமது பெரும் தரமாக அறிந்து கொள்ளப்படும். அடுத்து என் பெருநெறி என்றும் என் பெருநிலை என்றும் குறித்துள்ளார். இவரது நெறி யாது எனில் சுத்த சன்மார்க்கம் என்னும் பெருநெறிய உலகிற்கே இது ஒரு ஒப்பற்ற பெருமை வாய்ந்த அரிய பெரிய மார்க்கமாகும். இதனால் சிதறுண்டு அவத்தைகளால் துன்பப்பட்டு அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் சமுதாயத்திற்கு ஒற்றுமையும் நன்மையும் இன்பமும் தழைத்தோங்கச் செய்யும் பெரும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றதாம். இந்நெறியால் நம் வள்ளல் பெற்றுள்ள நிலை மரணமில்லா பேரின்ப சித்தி பெருவாழ்வு ஆகும். இந்நிலையைத்தான் குறிக்கோளாய் கொண்டு அடைய
சுத்த சன்மார்க்கம் வழங்கப்பட்டுள்ளோம். இப்படி நெறியும் குறியும் சிறப்புமிக்க பெருமை உடையனவாயிருப்பதால் உலகெல்லாம் போற்றிக் கொள்ள வேண்டுவது அவசியம் ஆகும். அடுத்ததாக அகவல் அடிகள் 1445 1446. என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே, என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே, என் பெருந்தயவே என் பெருங்கதியே, என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே, என் பெருந்தயவே என் பெருங்கதியே. உரை விளக்கம். சில அடிகளில் தொடர்ந்து வருகின்ற பெரும் பெரும் என்ற சொல் பொதுவாக பெரியது என்றும் அளவை சொல்லாயிருப்பினும் கடவுள் பெருமையையும் சிறப்பையும் அதனால் பெறப்படும் தெய்வீக பேற்றினையும் உணர்த்த வந்ததாக கொள்ள வேண்டும். இங்கு முதல் அடியில் என் பெருங்குணம் என்கின்றார். பெருங்குணமாவது அன்பு, இரக்கம், ஈகை முதலான சிறந்த இயல்புகளாம். இக்குணங்கள் எல்லாம் திரண்டு உருவான ஒன்றே நம் அருட்பெரும் ஜோதியாகும். ஆதலின் இந்த அருட்பெரும் ஜோதியைத்தான் இப்படி என் பெருங்குணமே என்று துதிக்கின்றதாக அறிய வேண்டும். இவரது கருத்து எண்ணம் கூட இதுவே தானாம். அடுத்த அடியிலே என் பெரும் தயவே என்கின்றார். எல்லாம் வல்ல எங்கும் நிரம்பியுள்ள கடவுள் உண்மையைத்தான் இந்த தயவாக கண்டு போற்றுகின்றார். எல்லாம் வல்ல எங்கும் நிரம்பியுள்ள கடவுள் உண்மையைத்தான் இந்த தயவாக கண்டு போற்றுகின்றார். பெருஞ்சோதிமயமாய் அகண்ட வெளிமுற்று நிரம்பியுள்ள அந்த அருட்பெரும் ஜோதியையே தயவாக காண்பதில் ஒரு பெரும் சிறப்பு விளங்குகின்றதாம். பெருஞ்சோதிமயமாய் அகண்ட வெளிமுற்றும் நிரம்பியுள்ள அந்த அருட்பெரும் ஜோதியையே தயவாக காண்பதில் ஒரு பெரும் சிறப்பு விளங்குகின்றதாம். யாதெனில் அருட்பெரும் ஜோதிபதி புறத்திலே ஐந்து வண்ணம் கொண்ட 5 சக்திமயமாய் இந்த பிரபஞ்சத்தில் காரியப்பட்டு விளங்க, இதற்கு ஆதாரமாய் பேரருட்பெரும் சக்தியாக அகமிருந்து விளங்குகின்றது எல்லாம் வல்ல எல்லாமான எல்லாம் உடைய அருள் என்று இன்று அறியப்படுகின்றதாம். அதாவது அகத்தில் அருள் ஆக இருந்து கொண்டு, அதாவது அகத்திலே அருளாக இருந்து கொண்டு புறத்தில் தன் பெருஞ்சோதியையே ஐவண்ணத் தோற்றம் கொண்டு இலங்கச் செய்கின்றதாம். இதுவே அருட்பெரும் ஜோதி கடவுளின் அகம் புறம் நிரம்பிய பெருநிலை உண்மையாகும். இதுவே அருட்பெரும் ஜோதி கடவுளின் அகம் புறம் நிரம்பிய பெருநிலை உண்மையாகும். இந்த முழு உண்மை நிலையைத்தான் தயவு என்ற சொல் சுட்டுகின்றதாக இன்று உணர்த்தப்படுகின்றோம். எப்படியெனில் இந்த சொல்லிலே தய என்பது அருள் எனவும், அடுத்ததாக ஊ என்பது வகர மெய்யும் உகர உயிரும், அதாவது இவ்வு பிளஸ் ஊ ஈக்குவல் டு ஊ என்பதில் இவ் என்ற வகர மெய்யெழுத்தும் ஊ என்ற உயிர் எழுத்தும் ஐமை ஐந்தியல் காரியப்பாடு ஆகிய சூழ் பெருஞ்சோதி உண்மையை சுற்றி நிற்பதாம். ஆகவே பெருஞ்சோதியே ஊ என்ற உயிர்மெய் எழுத்தால் உகரத்தால் குறிக்கப்பட அருளே தய ஆக முன்னின்று அருட்பெருஞ்சோதியே தயவு என விளங்க காண்கின்றோம். இன்னும் அருட்பெரும் ஜோதிபதியின் அனுபவ விளக்க சொரூபம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை
என்று அறிவிக்கப்பட்டுள்ளோம். இதில் அகமிருக்கும் அருளே அருட்பெரும் ஜோதியாக விரிந்து உள்ளதாயும், சூழ் பெருஞ்சோதி நிலையே தனிப்பெரும் கருணை வடிவாகியும் திகழ்வதாக உணர்த்தப் பெறுகின்றோம். இப்போது இந்த அருட்பெரும் ஜோதியாகிய அருள் தானே தய என நின்று தனிப்பெரும் கருணையே ஊ என்னும் ஊவாக கூடி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே தயவு என விளங்க காண்கின்றோம். மேலும் இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் விளக்கத்தை மகா உபதேசத்தில் விரித்து கூறும்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று விரித்துள்ளார். இதுபோல் அந்த தயவு கூட விரிந்து விளங்கிட காண்கின்றோம் என்றும், அதில் நம் தயவுதானே முதலில் தயாபெரும் ஜோதி என விரிந்தும், அடுத்து தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு என பெருகியும், முடிவிலும் தயாபெரும் ஜோதி என ஆகியும், மொத்தத்தில் தயாபெரும் ஜோதி தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு தயாபெரும் ஜோதி என விளங்கி நிறைவு பெற்று திகழ்கின்றதாம். இம்முடிநிலையில்தான் தயவின் பெருமை முற்றும் வெளியாகி விளங்க காண்கின்றோம். இதுவே இங்கு தனிப்பெரும் தயவு ஆக தோற்றியுள்ளதாம். இந்த உண்மை குறிப்பு முற்றும் என் பெருந்தயவே என்றதில் அடங்கி நின்று வெளியாவதாக உணர்த்தப் பெறுகின்றோம். அடுத்து என் பெரும் கதியே என்கின்றார். கதி என்பது செல்லும் வழி அல்லது நெறியும் சென்று அடைகின்ற புகலிடமும் ஆகும். குறிக்கோளும் அதனை அடைகின்ற நெறியும் என்றும் விளங்குவதாம். இதனை மேல்நாட்டு வழக்கிலே மீன்ஸ் அண்ட் எண்ட் என்கின்றனர். நமக்கு இங்கு அடைய வேண்டிய குறிக்கோள் நிலை அற்பெரும் ஜோதியாகும் ஆகும். அதனை அடைய மேற்கொள்ளப்படும் வழிதுறையும் அருட்பெருஞ்சோதி நெறியாகவே உள்ளதாம். இதனால் அருட்பெரும் ஜோதியை என் பெரும் கதியே என்றுள்ளார். அடுத்ததாக அகவல் வரிகள் 1447 1448. என் பெரும் பதியே என் உயிரியலே என் பெரு நிறைவே என் தனி அறிவே என் பெரும் பதியே என் உயிரியலே என் பெரு நிறைவே என் தனி அறிவே. அருள் விளக்க உரை. இந்த இரு அடிகளும் இந்த இயற்கை பொருண்மை என்ற தலைப்பின் ஈற்றடிகளாக வந்துள்ளனவாம். இயற்கை பொருள்களிலே மிக மிக சிறந்தது எது என்றால் அது மெய்ப்பொருளான பரம்பொருளே ஆகும். அந்த பரம்பொருளின் அனுபவ வெளியீடு இங்கு குறிக்கப்பட்டுள்ளதாகும். அக்கடவுள் அனுபவம் எப்படி விளங்குகின்றது என்பதை காண்போம். அடுத்து வரும் குறிப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. மெய்யன்பர்கள் இதை கவனமாக கவனிக்க வேண்டும். கடவுள் முழு உண்மை விளக்கம் முப்பகுதிகளாக கொள்ளப்படுகின்றதாம். அந்த பகுதிகள் மூன்றும் சத்து, சதசத்து, அசத்து என்பனவாம். சத்து ஒன்று. இரண்டாவது சதசத்து. சதசத்து என்றால் சத்தும் அசத்தும் சேர்ந்த ஒன்று. சத்து பிளஸ் அசத்து ஈக்குவல் டு சதசத்து. மூன்றாவதாக அசத்து என்பனவாம். இவற்றை தனித்தனி விளக்கம் செய்து காண்பாம். முதலிலே ஒன்று சத்து. சத்து என்றால் என்ன? கடவுளின் சத்து அம்சமான பகுதி ஆன்மாவின் அகத்தே பிரிவர பதிந்து பதி என விளங்குகின்றது. இது அருவநிலை கொண்டதாம். இது
அருவ நிலை கொண்டதாம். இந்த சத்து பொருண்மை அகண்ட பெருவெளி முற்றும் நித்திய சத்து பொருளாகத்தான் இயற்கையாய் நிலவிக் கொண்டுள்ளது. எனினும் அது வெளிப்பட்டு விளங்கும் இடம் நமது சிறநடுவில் விளங்குகின்ற ஆன்ம நிலையமாக இருக்கின்றதாம். இந்த ஆன்மாவில் தான் பதிவுற்று இலங்குவதாக கடவுள் உண்மை அனுபவப்படுவதாம். இது வெளிப்படும் இடமே நம் தலை நடு பகர வடிவ பீடத்து விலங்களின் பதி என்று கூறப்படுவது போலும் ஆன்மாவாகிய பசுவில் பதிந்து விளங்கும் பதியை பசுபதி என்றலும் பொருந்துவதே. இந்த சத்பதியின் உண்மை அகண்ட பெரும்பதியின் முழு உண்மையாகவே இருக்கின்றது அக அனுபவிகள் கண்டதாம். ஆகவே அளப்பரிய பெரும்பதியே இந்த ஆன்மாவில் வெளியாகி கண்டுகொள்ளப்படுகின்றதாலே இங்கு இப்பதியின் பெருமையும் நலமும் முழுமையாக அனுபவப்படுகின்றதாம். இதனாலே தான் இங்கு என் பெரும் பதியே என்றுள்ளார். இரண்டாவது, அடுத்ததாக என்னுயிர் இயலே என்கின்றார். என்னுயிர் இயலே என்கின்றார். இந்த உயிரின் இயல் என்ன? ஆன்மாவிலிருந்து தோன்றி உயிருடம்பில் செயல்படுகின்றது. அக்காலத்தில் தேக வாழ்வின் மூலம் சில அனுபவம் ஆன்மாவுக்கு ஏற்படுகின்றதாம். இவ்வுயிர் மறுபடியும் ஆன்மாவில் சுருங்கி மறையும் போது உடல் இழப்பு நேருவதாம். எனவே இந்த உயிரின் இயல் முன்னம் ஆன்மாவில் அருவமாய் இருந்து உள்ளது. உடலில் தோன்றி விளங்குகின்ற போது அந்த உயிர் அருவுருவமாய் திகழ்ந்து மறுபடி உள்ளொடுங்கும் போது மறுபடியும் உயிர் அருவமாகி விடுகின்றதாம். ஆன்மாவில் எப்பொழுதும் இருந்து வருகின்ற உயிர்நிலை நித்திய ஜீவன் என்றும், அந்த ஆன்மாவிலிருந்து தோன்றுவதும் மறைவதுமான உயிர்நிலை நிலையற்ற அல்லது அனித்திய ஜீவன் என்றும் கூறப்படும். இந்த இரண்டாகிய உயிர்நிலைகளே சத்தும் அசத்துமாய் உள்ளதால் இந்த உயிர் இயலே சதசத்து என்று கூறப்படுகின்றது. இதுவே இங்கு இரண்டாவதாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக மூன்றாவது என்ன என்பதை பார்ப்போம். ஆன்மாவில் இருந்து வெளிப்பட்ட உயிர் உணர்வு இந்த உடம்பிலே நிறைந்து விளங்குகின்றதாம். உடல் இன்றி உயிர் அனுபவம் விளங்க முடியாது. அதனால் இந்த உடலும் இதில் நிரம்பியுள்ள உயிர் உணர்வும் நிலையற்றதாய் அல்லது அசத்தாய் இருக்கின்றன. பக்குவத்தே திருவருள் வெளிப்படுகின்ற போது ஆன்மாவில் இருந்த அருள் ஒளி உணர்வுதானே நித்திய ஜீவனாய் வெளியாகி சூழ் உடம்பில் நிறைந்து கொண்டு உடலையும் கூட நித்திய வடிவமாக்கி விடுகின்றதாம். இது நித்திய ஆன்மாவின் அகம் விரிந்த அனக நிறைவு நிலையாம். இது நித்திய ஆன்மாவின் அகம் விரிந்த அனக நிறைவு நிலையாம். இந்த நிறைவுதான் உடம்பினையும் அருள் உருவான நித்திய வடிவமாக்கி வாழ்விக்கின்றதாம். இதனால் நம் அருட்பெரும் ஜோதியைத்தான் இந்த அசத்தாம் உடம்புமாக உள்ளது என அறிகின்றதோ. என் பெரு நிறைவே என்றதில் அருள் ஒளி நிறை உடம்பேயே குறிக்கின்றார் என அறியலாகும். இப்படி கடவுள் அனுபவம் ஒருவனில் சத்தாய் சதசத்தாய் அசத்தாய் வெளிப்பட்டு விளங்கும் உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டுள்ள மெய்யறிவே சத்திய ஞானம் பிரம்ம ஞானம் என்பதெல்லாம்.
இங்கு இதுவே இங்கு தனி அறிவு ஆக சாற்றப்பட்டுள்ளதாம். தனி அறிவு ஒப்பற்ற அனுபவ சித்தி கொண்டு விளங்குவதாம். அனுபவ ஞானம் என்பதும் இதுவே ஆகும். நம் வள்ளல் பெருமானுக்கு இந்த தனிஞான அனுபவம் சித்தித்ததினாலே அவர் சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு என்றும் வாழும் பேறு பெற்றார் என்று அறிகின்றோம். இந்த அனுபவம் அடங்கியுள்ள ஞானத்தையே இங்கு என் தனி அறிவே என்றுள்ளார். இந்த தனி அறிவு நிலையை உலகமெல்லாம் உணர்ந்து அனுபவத்தில் கண்டு போற்றி ஆனந்த நிறைவாழ்வு பெறவே வடலூரின் கண் சத்திய ஞான சபையை தோற்றுவித்துள்ளார் நம் பெருமான். இந்த தனியறிவு நிலையை உலகமெல்லாம் உணர்ந்து அனுபவத்தில் கண்டு போற்றி ஆனந்த நிறைவாழ்வு பெறவே வடலூரின் கண் சத்திய ஞான சபையை தோற்றுவித்துள்ளார் நம் பெருமான். அந்த சத்திய ஞான ஆலயம் மெய்யறிவு தலமே ஆகும். அதனை கொண்டு அகத்திலே மெய்ஞான கோவிலிலே அருட்பெரும் ஜோதியை கண்டடைந்து அனுபவத்தில் பிறர்க்கான முறையில் சத்திய ஞான சபை வடலூரிலே அமைக்கப்பட்டது. அதன் உண்மை சுத்த சத்விசாரத்தால் நன்கு அறிந்து பயின்று உளம் கொள்ளவும் அதற்கு தக வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் ஏற்பட்டது சத்திய கலா நிலையம். கண்ட உண்மை கைவரப்பெற பரோபகார ஜீவதழிவு செயல் ஓங்க சத்திய தர்மசாலையும் அமைக்கப்பட்டன. அவற்றில் தர்மசாலை மட்டும் ஒருவாறு இடையறாமல் செயல்பட்டு வருகின்றது. முதலில் பசியாற்றும் பணிதானே முக்கியம், அதுதான் நடக்கின்றது. அதை எல்லாரும் நல்ல முறையில் பிறர்க்கு எப்பொழுதும் உணவு கிடைக்கும்படி வழிவகுத்து கொடுத்து செயல்பட வைத்தல் வேண்டும். இதுவே பெரும் ஜீவகாருண்ய தொண்டாகும். அடுத்து சத்விசார பணிக்கு காலநிலைக்கு ஒப்ப உண்மையை உலகெங்கும் பரவச் செய்யும் நிறுவனங்களை தோற்றுவித்து நடத்தப்படல் வேண்டும். எல்லோருக்கும் ஞான சபையிலே மெய்யறிவு விளங்கு முறையிலே வழிபாடு செய்ய பழக்கப்படுத்திடல் வேண்டும். இது முக்கியம். அடுத்து சத்விசார பணிக்கு காலநிலை சூழ்நிலைக்கு ஒப்ப உண்மையை உலகெங்கும் பரவச் செய்யும் நிறுவனங்களை தோற்றுவித்து நடத்தப்படல் வேண்டும். எல்லோருக்கும் ஞான சபையில் மெய்யறிவு விளங்கு முறையில் வழிபாடு செய்ய பழக்கப்படுத்திடல் வேண்டும். மேற்படி சத்திய ஞான சபை வழிபாட்டிற்கு புறச்செயலை வடலூர் பகுதியில் வெளியாக்கிட வேண்டுவது இன்றியமையாதது. அதற்கு முன் அந்த ஞானசபை வழிபாட்டை நம் தேகமாகிய உடலூர் பகுதியில் நிறை அன்பும் நிறை அறிவும் ஓங்க செயல்படுத்த பழகி கொள்ளல் வேண்டும். அப்போதுதான் புற ஞான சபையும் அதன் சூழ்நிலையும் நன்கு செயல்படச் செய்தல் கூடும். இக்கருத்தோடுதான் இந்த அகவல் கூட அமைக்கப்பட்டுள்ளது. ஞான சபையை கட்டி பாருங்கள், ஞான சபையை கட்டி பாருங்கள் என்று அன்று வள்ளலார் குறிப்பிட்டார். அதன்படி கட்டி பார்க்க இன்னும் மக்கள் தயாராகவில்லை போல் தோன்றுகின்றது. உள பண்பாடு எய்தினால்தான் கட்டிடம் கண்டு கருணை வழிபாடு செய்து கழிவில்லா பேரின்ப வாழ்வு பெறலாம். உள பண்பாடு எய்தினால்தான் சத்திய ஞான சபை என்கின்ற கட்டிடம் கண்டு கருணை வழிபாடு செய்து கழிவில்லா பேரின்ப வாழ்வு பெறலாம். அந்நிலை வாழ்வு பெற்றால்தானே உலகெங்கும் அற்பெரும் ஜோதியை பார்க்க முடியும். அகம் பழுக்க அன்பு தழைக்க அருள் விளைய வேண்டி இந்த அகவல் அடிகளும் மேலும் தழைக்கின்றன. வரும் அடிகளில் அக அனுபவம் முக்கியமாக குறிக்கப்படுகின்றது.
அவற்றின் பொருள் விளக்கம் வெற்று சொற்களால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அகமிருந்து அன்பும் அறிவும் பெருக பெருக வாழ்வதால் தான் ஏற்படும். இதனை மேலே காண்போம். அடுத்த பதிவிலே தனி அன்பு என்கின்ற தலைப்பிலே பதிவை பார்ப்போம். தயவு. வந்தனம் வந்தனம்.